ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு விண்டோஸ் ப்ரொஃபஷனல் ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ உங்கள் பிசியில் வந்துட்டு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பேனலில் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 2.0 இதை வந்து ஆப்பில் இருக்கான். அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டுருங்க. ஆன் பண்ணி ஜஸ்ட் கீழே ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்கணும். அந்த ஃபீச்சர்ஸை வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விண்டோஸ் 7 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர்ஸை வந்து ஆன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடின்னு சொல்லி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாது. அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணாதே இது வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் வந்து அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு உங்கள் பிசியில் வந்து பென்ட்ரைவரை வந்து மாட்டிக்கங்க. விண்டோஸ் போட்டபுள் டூல், இது பென்ட்ரைவில் வந்து போட் பண்ணுற டூலு. இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஐஎஸ்ஓ ஃபைல்னு இருக்கும். அதை ப்ரௌஸ்ன்ற சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கிட்டு விண்டோஸ் 7 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஏற்றிங்க. இப்போ ஜஸ்ட் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து யூஎஸ்பி டிவைஸா டிவிடி டிவைஸான்னு கேட்கும். இது ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகும். அதில் பிகினிங் காப்பிங்கிற எரேஸ் யூஎஸ்பி டிவைஸ்ன்னு இருக்கான். அதில் எஸ்எஸ் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் ஆகிட்டு காப்பி ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 100% வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்து வந்து ஏறும். வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு இருக்கான். இதில் ரிவ்யூஸ் டூல்லையும் வந்து பண்ணலாம். இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதில் வந்து கொள்ள ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். இதில் வந்து அப்படி இல்லை. நீங்கள் நார்மலாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு ஏற்ற போகிறீங்க. நான் சொன்ன அந்த கண்ட்ரோல் பண்ண இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். வந்து ஃபுல்லாக ஏறி முடிச்சிட்டா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த எக்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பென்ட்ரைவ் யூஎஸ்பி டிரைவ் வந்து விண்டோஸ் லோகோ வந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்ததுலேயும் விண்டோஸ் ஃபைல்ஸ் பூராமே வந்திருக்கேன். வந்து பார்த்தா தெரியும், யூஎஸ்பி டிரைவ் பக்கத்தில் விண்டோஸ் லோகோ போட்டு வந்திருக்கு. இந்த லோகோ வந்துடுச்சுன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பூட் ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பிசி வந்து ஃபோர்ஸோட வந்து போனான்னா அப்படியே ஆனில் இருக்கப்பே வந்து பிசியை வந்து பவர் பட்டனை வந்து
வந்து நம்ம பென்ட்ரைவர் வந்து போட்டாயிடுச்சு. ஒரு ஓட்டை எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு திரும்ப மாட்டுங்க. மாட்டிட்டு உங்கள் பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கே இருங்க. பவர் பட்டனை வந்து விட்டுறாதீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கே இருங்க. போர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பவர் பட்டனை மட்டும் அமைக்கிட்டு F12 கீயை வந்து அமுக்குங்க. F12 கையை வந்து கண்டினியூஸாக வந்து அமைக்கே இருங்க. அதை வந்துட்டு சாண்டிஸ் க்ரூஸ்ன்ற வந்து செலக்ட் பண்ணுங்க. இதில் விண்டோஸ் இஸ் லோடிங் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா. இல்லை F12 கீ பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிவிட்டு F12 கீயை வந்து அமைக்க இருக்கலாம். அப்போ வந்து பென்ட்ரைவர் வந்து செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் விண்டோஸ்ன்னு சொல்லி வந்துடும். இதில் அடுத்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வந்து காமிக்கும். விண்டோஸ் லோகோ வந்து வந்த பிறகு அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அப்படியே இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் இன்ஸ்டால் நேவுன்னு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டால் நேவுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிக்ரேஷன் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து காமிக்கும். ஐ அக்செப்டட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் சொல்லி அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துங்க. இதில் கஸ்டம் அட்வான்ஸ்டு சொல்லியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் சிஸ்டம் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்கள் விண்டோஸ் எந்த ஃபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண எந்த வந்து சி டிஸ்க் வந்து சிஸ்டம்னு காட்டும். அதை வந்துட்டு இந்த ட்ரைவ் அட்வான்ஸ்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் செகண்ட் வந்து ஃபார்மட் வந்து போட்டிங்கன்னா எதில் வந்து உங்கள் ஓஎஸ் ஃபைல் வந்து இருக்கோ அதை சிஸ்டம்னு காட்டும். சி டிஸ்க்கு ஃபார்மட்டுன்னு போட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ப்ரெஸ்ஸான விண்டோஸ் 7 வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். அண்ட் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விண்டோஸ் 7 டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள். அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. 7 வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.